எரிபொருள் தட்டுப்பாடு தொடர்பில் ஜனாதிபதி அனுர வெளியிட்டு அறிவிப்பு. நோர்வே பிரதி வெளிவிவகார அமைச்சருடனான தமிழரசின் சந்திப்பு. பேராயரை சந்தித்தார் இலங்கைக்கான ஐக்கிய நாடுகள் சபையின் வதிவிட ஒருங்கிணைப்பாளர். மத்திய கிழக்கில் ஆபத்தில் சிக்கியுள்ள இலங்கையர்களை நாட்டுக்கு அழைத்து வருவதில் ஏற்பட்டுள்ள சிக்கல். தீவிரமடையும் போர் பதற்றம், இலங்கையில் 205 உள்நாட்டு விமானங்கள் அதிரடியாக ரத்து. கோட்டபய ஆட்சி போன்று அனுர ஆட்சியிலும் தொடரும் மரணம், நீண்ட வரிசையில் காத்திருந்தவரின் நிலை. இலங்கையில் உள்ள வெளிநாட்டு ராஜதந்திர நிலையங்களுக்கு விசேட பாதுகாப்பு. கியூபாவுக்கான புதிய தூதுவர் ஜில்வின் சில்வாவை சந்தித்து கலந்துரையாடல். சாரா யஸ்மினின் மரபணுவை மாற்ற முயற்சித்த சரத் வீரசேகர, பரபரப்பாக்கும் தகவல்கள். எரிபொருள் தட்டுப்பாடு, கடற்தொழில் அமைச்சரின் அறிவிப்பு. ஈரான் மீதான தொடர் தாக்குதல், ஐநா சாசனத்தை மீறும் செயல், சஜித் கண்டனம். ஜனாதிபதி அனுரகுமாரி திசநாயக்கு நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு இல்லை என குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்துக்கு இன்று முற்பகல் சமூகம் அளித்த அவர் கையிருப்பில் உள்ள எரிபொருளின் அளவு குறித்தும் விளக்கம் அளித்துள்ளார். மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர் பதற்றத்தை தொடர்ந்து இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படலாம் என்ற அச்சம் நிலவி வருகின்றது. அண்மைய நாட்களாக நாட்டில் மக்கள் எரிபொருள் நிலையங்களில் வரிசையாக நின்ற நிலையில் எரிபொருளை கொள்வனவு செய்து வருகின்றனர். இதன் காரணமாக அரசாங்கத்தினால் தொடர்ந்து எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படாது என வலியுறுத்தி வரப்படும் அதேவேளை சட்டவிரோதமாக பதுக்கி வைப்பவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் இன்றைய தினம் நாடாளுமன்றத்துக்கு சமூகம் அளித்த ஜனாதிபதி டீசல் 33 நாட்களுக்கும், பெட்ரோல் 27 நாட்களுக்கும், விமான எரிபொருள் 49 நாட்களுக்கும், மசகு எண்ணெய் 44 நாட்களுக்கும் கையிருப்பில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் மக்கள் இது தொடர்பில் தொடர்ந்து பதற்றம் கொள்ள தேவையில்லை எனவும் எரிபொருளை கொள்வனவு செய்ய வரிசையில் காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை எனவும் அரசாங்கம் வலியுறுத்தி வருகின்றது. சர்வதேச மகளிர் தினம் யாழ் வீரசிங்கம் கலாச்சார மண்டபத்தில் மிகவும் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்படும் என ஈழத்தமிழர் மகளிர் சிறுவர்களுக்கான அமைப்பு தெரிவித்தது. எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை யாழ் வீரசிங்கம் கலாச்சார மண்டபத்தில் சர்வதேச மகளிர் தின நிகழ்வுக்கான ஏற்பாடுகளை எமது ஈழத்தமிழர் மகளிர் சிறுவர் உரிமைகள் பாதுகாப்பு மேம்பாட்டிற்கான அமைப்பு ஊடாக ஒழுங்கமைப்பு செய்துள்ளோம் என அமைப்பின் பணிப்பாளர் வாசுகி சுதாகரன் தெரிவித்தார். யாழ் ஊடக அமையத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போதே அவர் இதனை தெரிவித்தார். எதிர்வரும் 8/3/2026 அன்று காலை 8:30 மணிக்கு யாழ் வீரசிங்கம் வீரசிங்கம் மண்டபத்தில் சர்வதேச மகளிர் தின நிகழ்வுக்கான ஏற்பாடுகளை ஒழுங்கமைப்பு செய்துள்ளோம் என்பதனை அன்புரிமையோடு உங்களுக்கு அறிய தருகின்றோம். நான் கடந்த 9 வருடங்களுக்கு மேலாக எனது சமூக செயற்பாட்டை அரசியலினூடாக செயற்படுத்தி வந்துள்ளேன். ஆனால் அதனிலிருந்து முழுமையாக விடுபட்டு சிங்கள ஆட்சியாளர்களினால் திட்டமிட்டு நடாத்தப்படும் கட்டமைக்கப்பட்ட தமிழின அழிப்பில் பாதிக்கப்பட்ட பெண்கள் சிறுவர்களை ஒருங்கிணைத்து செயற்பட முடியாத அளவிற்கு அரசியல் எனக்கு தடையாக இருப்பதன் காரணமாக அந்த இடத்திலிருந்து என்னை நான் அரசியலிருந்து முழுமையாக விடுவித்துக் கொண்டிருக்கின்றேன். அரச பயங்கரவாதத்தின் திட்டமிட்ட பெண்கள் மற்றும் சிறுவர்கள் மீது இலக்கு வைத்து நடாத்தப்படும் வன்கொடுமைகள், சிறுவர்கள் மீதான பாலியல் துன்புறுத்தல், போதைப் பொருள் திணித்தல் போன்றவற்றை தடுப்பதை இலக்காக கொண்டு செயற்பட அரசியலினால் பல்வேறுபட்ட தடைகள் எனக்கு இருந்ததன் காரணத்தால் எனது வெளிப்படையான செயற்பாட்டை வடகிழக்கில் வாழும் ஆர்வமுள்ள பெண்களை இணைத்து ஈழத் தமிழர் மகளிர் சிறுவர் உரிமைகள் பாதுகாப்பு மேம்பாட்டிற்கான அமைப்பை கடந்த ஜனவரி 5 உருவாக்கியுள்ளோம். இதில் வடகிழக்கில் 8 மாவட்டங்களிலும் எமது உறுப்பினர்கள் செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றனர். குறிப்பாக 8 மாவட்டங்களை ஒருங்கிணைத்து செயற்படுத்தி வருகிறோம் என்பதை உங்கள் முன்னிலையில் மனப்பூர்வமாக அறிய தருகின்றோம். ஈழத்தமிழர் தேசத்தில் பெண்கள் மற்றும் சிறார்களை இலக்கு வைத்து திட்டமிட்டு நிகழ்த்தப்படும் வன்கொடுமைகள், துயர சம்பவங்கள் மற்றும் தமிழ் மொழி பயன்பாடு அளித்தல், பாரம்பரிய வாழ்வியல் முறைகளை மாற்றுதல்களுக்கு எதிராக குரல் கொடுப்பதோடு அதனை ஐநா உரிமைகள் ஆணையாளரின் கவனத்திற்கு வெளிக்கொணர எமது ஈழத்தமிழர் மகளிர் சிறுவர் உரிமைகள் பாதுகாப்பு மேம்பாட்டிற்கான அமைப்பு ஈழம் தமிழ் உமன் அண்ட் சில்ட்ரன் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன் அண்ட் ப்ரமோஷன் ஆர்கனைசேஷன்
முழு மூச்சாக செயற்படும் என்பதனை இந்த ஊடக வாயிலாக அறிய தருகின்றோம். எமது பெண்கள் சிறுவர்கள் திட்டமிட்டு நசுக்கப்படுவதனையும் அவர்களின் உரிமைகள் பாதுகாப்பு தொடர்பில் குரல் கொடுக்கும் அளவுக்கு எந்த ஒரு சக்தி வாய்ந்த அமைப்பும் இதுவரை இல்லாத காரணத்தினால் மிகவும் வெளிப்படையான தூர நோக்கு சிந்தனைகளை உள்ளடங்கலாக எமது அமைப்பானது பெண்கள் மற்றும் சிறுவர் உரிமைகள் பாதுகாப்பிற்காக ஒரு நிலையான செயல் திட்டத்தை தொடர்ந்து முன்னெடுக்கும் என்பதையும் தங்களுக்கு அறிய தருகின்றோம். ஈழ தேசத்திலே பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் நித்தம் திட்டமிட்டு நடத்தப்படும் வன்கொடுமைகளுக்கும் சவால்களுக்கும் முகம் கொடுத்து அவர்களின் அனைத்து நலன்களிலும் அக்கறையுடன் செயற்படும் இந்த அமையம் செயற்பாட்டு அமையமாக இந்த அமையம் தன்னை வெளிப்படுத்துகின்றது. தமிழ் மக்கள் வாழும் தேசமெங்கும் நமக்கு எதிராக ஆக்கிரமிப்பு வன்முறைகளுக்கும் அளிக்கும் அதிகார வர்க்கத்தின் ஆட்சி அடக்குமுறைகளுக்கும் அடங்கி ஒடுங்கி நசுங்கி கிடக்கும் நிலையை தகர்த்தறிவதுடன் தமிழ் தேசத்திலே திட்டமிட்டு நடாத்தப்பட்ட முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு யுத்தத்தின் தொடர்ச்சியும் நீட்சியுமாக நிகழ்ந்து கொண்டிருக்கும் அவ்வள நிலைகளில் அமிழ்ந்து அழிந்து போய்க் கொண்டிருக்கும் பெண்களையும் சிறுவர்களையும் எதிர்கால பேராபத்திலிருந்து மீட்டெடுக்க உறுதி பூண்டுள்ளோம். திட்டமிட்ட இன அழிப்பின் அங்கமாக கட்டவைத்து விடப்பட்ட போதை பழக்கம் எமது சிறார்களை முழுமையாக அழிக்கும் பேராபத்திலிருந்து அவர்களை மீட்பதுடன் அதனால் குடும்ப தலைவிகளாக வாழும் தாய்மாரையும் மட்டுமல்லாது ஏனைய பெண்களும் பேராபத்திற்குள் தள்ளப்பட்டிருப்பதாலும் அதனிலிருந்து பெண்களையும் சிறுவர்களையும் பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய கடப்பாடு நமக்குள்ளது. அது மட்டுமன்றி திட்டமிடப்பட்டு நடந்து வரும் கலாச்சார சீரழிவிலிருந்தும் நமது இளைஞர்கள் யுவதிகள் பெண்களையும் மட்டுமல்லாது நமது எதிர்கால சந்ததியின் அழிவையும் பாதுகாக்க வேண்டிய அவசரமானதும் அவசியமானதுமான நிலை நமக்குள்ளது. மேலும் போருக்குள்ளும் போரின் பின்னரான வாழ்வியலிலும் நமது பெண்கள் சிறுவர்கள் மீது திணித்து நிற்கும் வறுமையும் வாழ்க்கை கட்டமைப்பின் உடவினையும் நாளுக்கு நாள் அதிகரித்து செல்லும் விவாகரத்து மன முறிவுகளும் நமது தமிழ் சமூகத்தின் வாழ்வியல் ஒழுக்கத்தினையும் ஒழுங்கினையும் கேள்விக்குறி ஆக்கியுள்ள நிலையிலே நாம் நமது தேசத்தில் வாழும் பெண்களையும் சிறுவர்களையும் பாதுகாப்போம். எமது மாபெரும் கட்டமைப்பை விரிவாக்கம் செய்து அனைத்து பெண்களையும் சிறுவர்களையும் ஒருங்கிணைத்து தமிழர் தேசத்தின் விடுதலையை வென்றெடுப்போம். இந்த அமைப்பானது எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் பங்காற்றுதல் எதுவுமின்றி தனித்து இயங்கும் என்பதனையும் நாமும் எந்த ஒரு அரசியல் கட்சிகளையும் இனி சார்ந்திருக்க மாட்டோம் என்பதையும் வெளிப்படுத்துகின்றோம். அரசியல் கட்சிகளின் பங்காற்றுதல் ஏதுமின்றி இந்த அமைப்பானது தனித்து இயங்கும் என்பதனையும் தங்களுக்கு அறிய தருகின்றோம். எனவே இந்த அமைப்பின் ஊடாக எதிர்வரும் மார்ச் 8 நடைபெறும் சர்வதேச மகளிர் தின நிகழ்வுகள் யாழ் வீரசிங்கம் மண்டபத்திலே காலை 8:30 மணிக்கு விழிப்புணர்வு கருத்தரங்கு, கலை நிகழ்வுகள், போதை ஒழிப்பு போன்ற பல நடைபெற உள்ளதால் அனைவரையும் அவ்விடத்தில் வந்து கலந்து கொண்டு அன்றைய மகளிர் தினத்தை உயிர்ப்பிக்குமாறு மிகவும் அன்புடனும் தாழ்மையுடனும் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. இந்த அமைப்பினூடாக நாங்கள் முதலாவதாக நடத்தும் மிக பெரும் செயலாற்றுகையாக இந்த மகளிர் தின நிகழ்வு நடைபெறுகின்றது. இந்த மகளிர் தின நிகழ்விலே அனைத்து வடகிழக்கு தேசத்தில் இருந்தும் அனைத்து பெண்களிலும் பெரும்பகுதியினர் இந்த இடங்களில் வந்து கலந்து கொள்வார்கள். 8 மாவட்டத்திலிருந்து பெண்கள் வந்து இந்த நிகழ்வினை சிறப்பிக்கின்றார்கள். அதே நேரத்தில் இன மத கலாச்சார பண்பாடுகளை எங்கட தமிழ் இனத்தின் கலாச்சார பண்பாடுகளை வெளிப்படுத்தும் முகமாக அன்றைய நிகழ்வு மிக பெரும் சிறப்பாக அமையும் என்று நினைக்கின்றேன். அந்த வகையிலே அன்றைய நிகழ்வு வந்து தமிழ் பெண்களுக்கான பல நிலைகளை எடுத்து காட்டும் அங்கமாக அந்த வீரசிங்கம் மண்டபத்திலே நிகழ இருக்கின்றது. அது மட்டுமல்ல, எங்கட கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களை வளர்க்கும் ஒரு நிகழ்வாகவும் அந்த வீரசிங்கம் மண்டபத்திலே நடைபெறும் மார்ச் 8 மகளிர் தினம். நோர்வேயின் பிரதி வெளிவிவகார அமைச்சர் ஆண்ட்ரியாஸ் கிராவிக்கை இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் M.A. சுமந்திரன் மற்றும் அக்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரசாயணிக்கன் ஆகியோர் இன்று செவ்வாய்க்கிழமை சந்தித்துள்ளனர். இச்சந்திப்பில் நாட்டின் தற்போதைய அரசியல் நிலைமை, வடக்கு கிழக்கு பகுதிகளின் நிலவரம், மக்களின் வாழ்வாதார சவால்கள், ஜனநாயக செயல்முறைகள் மற்றும் நீடித்த அரசியல் தீர்வின் அவசியம் போன்ற பல்வேறு விடயங்கள் குறித்து திறந்த மனதுடனும் ஆழ்ந்த புரிதலுடனும் கலந்துரையாடப்பட்டதாக சாணக்கியன் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக போருக்கு பின்
பிந்தைய காலகட்டத்தில் நீடித்து வருகின்ற அரசின் பொறுப்புணர்வு தொடர்பான கேள்விகள், நீதியை நிலைநிறுத்தும் செயல்முறைகள், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் கிடைப்பதை உறுதி செய்வது மற்றும் உண்மையான நல்லிணக்கம் உருவாக்க வேண்டிய சூழல் குறித்து விரிவாக கருத்து பரிமாற்றப்பட்டது. அத்துடன் அரசியல் அதிகார பகிர்வு, அரசியலமைப்பு சீர்திருத்தங்களின் அவசியம் மற்றும் தமிழ் மக்களின் நீண்ட நாள் தமிழ் உரிமைகளை மதிக்கும் வகையில் அர்த்தமுள்ள மற்றும் நிலையான தீர்வை உருவாக்குவதன் முக்கியத்துவமும் வலியுறுத்தப்பட்டது. மேலும் நோர்வே நாட்டுடன் தொடர்ச்சியான தொடர்பு மற்றும் ஒத்துழைப்பை வலுப்படுத்தி ஜனநாயக மதிப்புகள், மனித உரிமைகள் மற்றும் நல்லாட்சியை மேம்படுத்துவதில் எதிர்காலத்தில் இணைந்து செயல்படுவது குறித்தும் பேசப்பட்டது. எமது பிரச்சினைகள் மற்றும் மக்களின் எதிர்பார்ப்புகள் தொடர்பில் தொடர்ச்சியான கவனம் செலுத்தி வருகின்ற நோர்வே அரசாங்கத்துக்கு இருநாட்டு உறவுகளை வலுப்படுத்தும் பணியில் செயல்பட்டு வரும் தூதர் மே எலின் ஸ்டெனரின் அர்ப்பணிப்பு மற்றும் ஆதரவுக்கு நன்றி கூறியதாக சாணக்கியன் குறிப்பிட்டார். இலங்கைக்கான ஐக்கிய நாடுகள் சபையின் வதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் ஆண்ட்ரூ பிரான்சிஸ் பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை சந்தித்து முக்கிய விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடியுள்ளார். இச்சந்திப்பின் போது நாட்டில் சட்ட ஆட்சியை வலுப்படுத்துதல், நீதி முன்னேற்றம் மற்றும் தேசிய ஒற்றுமையை மேம்படுத்தல் ஆகிய விடயங்கள் குறித்து விரிவான கருத்து பகிர்வு இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் தற்போது நடைமுறையில் உள்ள கல்வி மறுசீரமைப்பு செயல்முறை மற்றும் நாட்டின் நீண்டகால தேசிய முன்னேற்ற திட்டங்கள் தொடர்பாகவும் இருதரப்பினரும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டுள்ளனர். இலங்கையில் நிலைத்த வளர்ச்சியும் சமூக ஒற்றுமையையும் உறுதி செய்ய வேண்டிய அவசியத்தை இருவரும் வலியுறுத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சமூகங்களில் நீதிமிக்க முன்னேற்ற பாதையை உருவாக்குவதில் அனைத்து தரப்பினரும் இணைந்து செயல்பட வேண்டிய முக்கியத்துவம் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்த சந்திப்பு நாட்டின் தற்போதைய அரசியல், சமூக மற்றும் வளர்ச்சி சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் சிக்கி தவிக்கும் இலங்கையர்களை விரைவாக அழைத்து வருவது கடினமாகியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாயதிச தெரிவித்துள்ளார். விமான நிலையங்களின் செயல்பாடுகள் நிறுத்தப்பட்டுள்ளமையினால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நேற்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற சிறப்பு ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர்களுக்கு தேவையான வசதிகளை வழங்கவும், வெளிநாட்டு தூதரகங்கள் மூலம் அவர்களின் நலனுக்காக பணியாற்றவும் அரசாங்கம் 24 மணி நேரமும் பணியாற்றி வருவதாக அமைச்சர் வலியுறுத்தினார். அதற்கமைய வெளிநாட்டு தூதரகங்கள் மூலம் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வெளியுறவு அமைச்சகமும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகமும் தலையிட்டுள்ளதாக அவர் கூறினார். வெளியுறவு அமைச்சின் தூதரக பிரிவினுடைய தொலைபேசி எண் இல்லையென்றால் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தினுடைய எண்ணில் அழைப்பதன் மூலம் இளைஞர்கள் தேவையான உதவிகளை பெறலாம் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். 1989 என்ற எண் செயல்படும் எனவும் மத்திய கிழக்கில் பணிபுரியும் இளைஞர்கள் இந்த எண்ணின் மூலம் தேவையான உதவிகளை பெறுமாறும் அவர் கேட்டுக் கொண்டார். மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர் காரணமாக இதுவரை மொத்தம் 205 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் அருண கருணாதிலக்க தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தற்போது நிலவும் சூழ்நிலையால் விமான போக்குவரத்து துறையில் ஏற்பட்டுள்ள தற்போதைய நிலைமை குறித்து இன்று அமைச்சின் வளாகத்தில் நடைபெற்ற விசேட கலந்தாலோசனையின் பின்னரே அமைச்சர் இதனை தெரிவித்தார். அங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அமைச்சர், நாட்டுக்கு வரவிருந்த 107 விமானங்களும் புறப்படவிருந்த 98 விமானங்களும் என மொத்தம் 205 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மேலும் இந்த விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டதை அடுத்து இந்நாட்டில் தங்கியுள்ள சுற்றுலா பயணிகளுக்கு 2 வாரங்களுக்கு விசா நீடிப்பை வழங்க முதலில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தற்போதைய சூழ்நிலையில் சில விமான பயணங்கள் ரத்து செய்யப்பட்டதனால் பயணிகள் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர் என்றும் அதற்கமைய அவ்விமான பயணங்களை மீளமைப்பதற்கு முழுமையான விமான டிக்கெட்டுகளையும் ரத்து செய்ய வேண்டி வரும் என்றும் கூறியுள்ளார். கூடுதல் கட்டணம் ஏதுமின்றி ரத்து செய்யப்பட்ட டிக்கெட்டுகளுக்கான பணத்தை திரும்ப வழங்கவும் அதனை வேறு விமான பயணத்துக்கு மாற்றுவதற்கும் அனைத்து விமான நிறுவனங்களும் சம்மதம் தெரிவித்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். அத்துடன் ஐரோப்பாவிற்கான விமான சேவைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ள போதிலும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தை தவிர்த்து மாற்று வழிகளூடாக இந்த விமான சேவைகள் பயணத்தை ஆரம்பித்துள்ளது. இதற்கு அதிக எரிபொருள் செலவாகும் என்பதனால் நிலைமை சீரடையும் வரை விமானங்களில் எடுத்துச் செல்லப்படும் பொதிகளை மட்டுப்படுத்தப்பட வேண்டி வரும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ ஆட்சியில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியின் போது நடந்த துயர சம்பவம் சமகால அரசாங்கத்திலும் பதிவாகியுள்ளது. குருநாகல் பகுதியில் எரிபொருளை பெற்றுக் கொள்ள நீண்ட வரிசையில் காத்திருந்த 44 வயதான குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். எரிபொருள் வாங்குவதற்காக வரிசையில் நின்ற ஒருவர் நேற்று முன்தினம் மதியம் திடீரென மாரடைப்பால் மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார் என்று கூறப்படுகின்றது. மத்திய கிழக்கில் தற்போது நிலவும் போர் சூழ்நிலை காரணமாக நாட்டில் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படும் என்ற அச்சத்தில் எரிபொருளை பெற்றுக் கொள்வதற்காக மக்கள் பெட்ரோல் நிலையங்களுக்கு செல்கின்றார்கள்.
இந்நிலையில் உயிரிழந்தவர் தன்னுடைய மோட்டார் சைக்கிளுக்கு எரிபொருள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் கோணகம கூட்டுறவு பெட்ரோல் நிலையத்திற்கு சென்றிருந்தார். அந்த நேரத்தில் பெட்ரோல் நிலையத்தில் நீண்ட வரிசை இருந்தது. மேலும் அவர் தனது மோட்டார் சைக்கிளுடன் வரிசையில் காத்திருந்த போது திடீரென மயங்கி விழுந்தார். உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக குருநாகல் போதனா மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டார். ஆனால் அதற்குள் அவர் உயிரிழந்து விட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. குருநாகல் போதனா மருத்துவமனையில் நடத்தப்பட்ட பிரேத பரிசோதனையில் அவரது மரணத்துக்கான காரணம் திடீர் மாரடைப்பு என்று தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த கோட்டபாய ராஜபக்ஷ ஆட்சியின் போது எரிபொருள் பெற்றுக் கொள்ள நீண்ட வரிசையில் காத்திருந்த சிலர் உயிரிழந்தமையும் இந்நேரத்தில் குறிப்பிடத்தக்கது. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடர்ந்து தாக்குதல்களை தொடுத்த வண்ணம் இருப்பதால் பல நாடுகளில் வெளிநாட்டு பிரஜைகளுக்கு தங்களின் நாட்டுக்கு செல்ல முடியாத நிலை காணப்படுகிறது. அதேபோல் இலங்கையிலும் பல வெளிநாட்டினர் முடங்கி கிடக்கின்றனர். அவர்கள் தொடர்பில் இலங்கை அரசாங்கம் அவதானம் செலுத்தி வருகின்றது. அதோடு அதிகரித்து வரும் உலகளாவிய பதற்றங்களை தொடர்ந்து வெளிநாட்டு ராஜதந்திர தூதுவர் ஆலயங்கள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய பணிகளை மேற்கொள்ளும் இடங்கள் மற்றும் இலங்கையில் வெளிநாட்டினருடன் தொடர்புடைய பல இடங்களில் இலங்கை காவல்துறையினர் பாதுகாப்பு நடவடிக்கை தீவிரப்படுத்தியுள்ளனர் என்று போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. போலீஸ் திணைக்களம் இன்றைய தினம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது, பொது ஒழுங்கு அல்லது தேசிய பாதுகாப்பை சீர்குலைக்கும் எந்தவொரு சம்பவங்களையும் தடுக்க சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செயல்படுத்துமாறு போலீஸ் மாதிபர் அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் அறிவுறுத்தியுள்ளார். கியூபாவுக்கான புதிய தூதுவரான திருமதி பட்டார்சியா பெகே குவேரா இன்றைய தினம் பலவத்தையில் உள்ள மக்கள் விடுதலை முன்னணி தலைமையகத்தில் அதன் பொதுச் செயலாளர் டில்வின் செல்வாவை சந்தித்துள்ளார். இச்சந்திப்பில் இலங்கை மற்றும் கியூபாவுக்கு இடையிலான நட்புறவை வலுப்படுத்துவது மற்றும் கியூபா கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மக்கள் விடுதலை முன்னணிக்கு இடையிலான நீண்டகால நட்புறவை தொடர்ந்து முன்னெடுப்பது குறித்து கலந்துரையாடப்பட்டது. மேலும் குறிப்பாக சுகாதாரம், கல்வி, விளையாட்டு மற்றும் பேரிடர் மேலாண்மை துறைகளில் இலங்கையுடன் இணைந்து செயல்படும் திறன் குறித்து தூதுவர் அறிவித்தார். இரு நாடுகளுக்கிடையில் பண்பாட்டு ஒத்துழைப்பை மேம்படுத்துவதிலும் கவனம் செலுத்தப்பட்டது. அத்துடன் இலங்கையில் மக்கள் விடுதலை முன்னணி தங்கள் கொள்கை கொண்ட வெற்றிக்கு கியூபா தூதுவர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். இலங்கை சந்தையில் தனது விநியோகத்தை மேற்கொண்டிருக்கும் ஸ்னோஃபெக் பெட்ரோலிய நிறுவனமும் தங்களிடம் கையிருப்பு இருப்பதாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. எரிபொருள் தீர்ந்துவிடும் என பீதியடைய தேவையில்லை, எங்களது கிடங்குகளில் போதுமான எரிபொருள் இருப்பதாகவும் ஸ்னோஃபெக் கூறியுள்ளது. அந்த அறிக்கையில் ஸ்னோஃபெக் மேலும் கூறியிருப்பதாவது, பீதியடைந்து எரிபொருளை பதுக்கி வைக்க முயற்சிக்காதீர்கள். எங்கள் அனைத்து ஸ்னோஃபெக் எரிபொருள் நிலையங்களிலும் போதுமான எரிபொருள் இருப்பு மற்றும் நிலையான விநியோகம் உள்ளது. ஸ்னோஃபெக் எரிபொருள் நிலையங்கள் பிளாஸ்டிக் கேன்கள் அல்லது பிற வெளிப்புற கொள்கலன்களில் எரிபொருள் நிரப்பப்படாது. எரிபொருள் விநியோகம் தொடர்ந்தும் தடையின்றி நடக்கும். அமைதியாகவும் ஒழுங்காகவும் எரிபொருள் நிரப்புவதன் மூலம் ஒத்துழைக்குமாறு மக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியான சாரா யஸ்மின் எனப்படும் புலஸ்தினி மகேந்திரன் இறந்துவிட்டதாக இரு சந்தர்ப்பங்களில் மரபணு பரிசோதனை செய்து சாரா யஸ்மினின் மரபணுவுடன் ஒத்துப்போவதாக தெரியப்படுத்த முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர முயற்சித்துள்ளதாக தெரியவந்துள்ளது. லண்டனில் இருந்து இயங்கும் இலங்கை போலீசாரை அரசியல் அழுத்தங்களில் இருந்து பாதுகாக்கும் சர்வதேச அமைப்பின் இணையத்தில் இந்த தகவல் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன் தலைவர் அஜித் தர்மபால இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவிக்கும் போது, கோவிட் தொற்று ஏற்பட்ட காலத்தில் பிரதி போலீஸ் மா அதிபர் வீரசிங்க கொண்டு டிஎன்ஏவை மாற்ற முயற்சித்துள்ளார். சரத் வீரசேகரவால் எனக்கு கடும் அழுத்தமாக இருக்கின்றது, டிஎன்ஏவை மாற்றுமாறு என்னை வதைக்கிறார் என்று பிரதி போலீஸ் மா அதிபர் வீரசிங்க என்னிடம் இவ்வாறு குறிப்பிட்டார். அதன் பின்னதாக நான் அவரிடம் சொன்னேன், பயப்பட வேண்டாம் இல்லை சீஃப், நான் கொடுக்க மாட்டேன் என்று கூறினார். ஆனால் சரத் வீரசேகர அவ்வளவு சொல்லியும் அவர் கொடுக்கவில்லை. அதன் பின்னர் வீரசிங்க மரணமடைந்து விட்டார். அவர் ஏன் மரணமடைந்தார் என இன்று ஒன்றும் தேட முடியாது. அவர் கோவிட் காலத்தில் இருந்ததால் தகனம் செய்து விட்டார்கள், இன்று ஒன்றுமே தேட முடியாது என்றும் குறிப்பிட்டார். நாட்டில் தற்போது செயற்கையாக ஏற்படுத்தப்பட்டுள்ள எரிபொருள் தட்டுப்பாட்டுக்கான நிலைமை ஓரிரு வாரங்களில் வழமைக்கு திரும்பும் என கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். அத்துடன் கடற்தொழிலாளர்களுக்கு தேவையான எரிபொருளை உரியவாறு விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கிய போதே அமைச்சர் இந்த விடயங்களை குறிப்பிட்டார்.
ஈரான் மீதான தொடர் தாக்குதலானது சர்வதேச சட்டங்களையும் ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனத்தையும் அப்பட்டமாக மீறும் செயலாகும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். ஈரான் மீதான தாக்குதல்களை வன்மையாக கண்டிப்பதாக அவர் தெரிவித்தார். அதேவேளை ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா மற்றும் கட்டார் உள்ளிட்ட நாடுகள் மீது ஈரான் முன்னெடுத்த தாக்குதல்களையும் தான் கண்டிப்பதாக குறிப்பிட்டார். பிராந்தியத்தின் அமைதியை குலைக்கும் எந்தவொரு வன்முறை நடவடிக்கையையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் குறிப்பிட்டார். மத்திய கிழக்கில் தீவிரமடைந்துள்ள போர்ச்சூழலால் இலங்கையின் பொருளாதாரம், அந்நிய செலவாணி மற்றும் எரிபொருள் விநியோகம் ஆகியவற்றில் ஏற்படவுள்ள பாரதூரமான தாக்கங்கள் குறித்து அவர் சபையில் கவலை வெளியிட்டார். இந்த பிரச்சினையை கையாள்வதற்கு தேசிய ரீதியிலான ஒருமித்த கருத்து அவசியம் என தெரிவித்த சஜித் பிரேமதாச, மத்திய கிழக்கு நெருக்கடியால் இலங்கைக்கு ஏற்படும் பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க உடனடி விசேட கலந்துரையாடல் ஒன்றும் நடத்தப்பட வேண்டும் என்றும், இதற்கான அழைப்பை ஜனாதிபதி விடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். கட்சி பேதங்களை கடந்து அனைத்து அரசியல் கட்சிகளும் இதில் பங்கேற்று நாட்டின் நலன் கருதி ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார்.